பலீனோ வாங்கினதும் போதுப்பா, அடுத்து பலீனோ வச்சு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். கண்டிப்பா இந்நேரத்துக்கு கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பண்ண போறோம். எஸ், பலீனோவை வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நான் சிஎன்ஜி அப்கிரேட் பண்ண போறேன், அதுவும் டூயல் சிலிண்டரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுக்காக தான் ஈரோடு வரைக்கும் நம்ம வந்து பயணிக்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சிஎன்ஜி நீங்க ஏன் மாத்துறீங்க, பலீனோ பெட்ரோல்லே நல்ல மைலேஜ் தானே அது கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பெட்ரோலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, சிஎன்ஜிக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பலீனோ ஏஎம்டி, ஸோ டெல்டா ஏஜிஎஸ் மாடல் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த ஏஎம்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஃபஸ்ட்டு டேங்கை வந்து ஃபில் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு திரும்ப வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ கரெக்டான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தஞ்சாவூர் டு ஈரோடு பயணிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து சிஎன்ஜி போட்டுட்டு ஈரோட்லேருந்து தஞ்சாவூர் வந்து வருவோம். ஸோ அப்போ எவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பக்கம் டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. மொத்தமாக 2279 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ ட்ரிப் ஏவை வந்து நான் 0 பண்ணுறேன். ஸோ ட்ரிப் ஏ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ட்ரிப் பியுமே நான் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி ரெண்டையுமே வந்து 0 பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டிட்டு திரும்ப நம்ம வந்து ரீஃபியூல் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம திருச்சி பைபாஸில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா பிரபா டிரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டில் நம்ம 2 பேர் பண்ணுறது தான் வழக்கம். ஸோ அதனால் இன்றைக்கி பிரபாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஈரோடு வரைக்கும் பயணிக்க போகிறாரு. பிரபா, ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம யூஸ்வலாக கம்ப்ளீட் பைபாஸில் வந்து ஓட்டுவோம். ஸோ ஒரு ஹைவேலையே ஃபுல்லாக ஓட்டி தான் நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4-வே. அது திருச்சி டு அந்த கரூர் போற ரோடு பாத்தீங்கன்னா 2-வே ரோடு வந்து இருக்கும் மேக்ஸிமம். சோ அதனால இது ஒரு 4-வே 2-வே கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்களும் இந்த அளவுக்கு ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்குமாங்கிற அளவுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சோ கார்ல நாங்க 2 பேர் தான். சோ பின்னாடி எல்லாம் பார்க்கலாம், லக்கேஜும் பெருசா இல்ல. லக்கேஜுமே பெருசா இல்ல, லக்கேஜே இல்ல. ஒரு லக்கேஜுமே நாங்க எடுத்துட்டு போல. சோ காலையில போயிட்டு சாயங்காலம் வராம இருந்தா ஒரே நாள்ல ஃபிட் பண்ண மாட்டாங்க. வண்டியை விட்டுட்டு வரப்போறோம். ஸோ வண்டியை விட்டுட்டு ஜிஎஸ் ஆக்சுவலாக தஞ்சாவூர் வராரு. ஸோ அவரு கூட நம்ம வந்து தஞ்சாவூர் வந்துட்டு அப்புறம் ஒரு 4 to 5 days கழிச்சு தான் போய் நம்ம வண்டி வந்து எடுக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏஎம்டி இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இந்த ஏஎம்டி வாங்கலாமா சிட்டி பர்பஸ்க்கு, ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பற்றி பேசலாம். நம்ம ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டோம். ஸோ இதில் இந்த 2000 கிலோமீட்டரில் நான் பார்த்த ஒரு சில மைனஸையுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறதா இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி குறிப்பாக பிரபா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் i10 i20 வந்து பார்க்கவே இல்லை, எக்ஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்க்கல, அதுலேயும் ஏஎம்டிலாம் இருக்குல்ல அப்படின்றது போல வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஏன் பார்க்கலன்றதுக்கு ஒரு காரணம் வந்துன்னா, சாண்ட்ரோ வச்சிருந்தனால நான் i10 வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணேன். சரி அது வேணாம் அப்படின்னு. i20 எக்ஸ்டருக்குள்ளலாம் ஏன் நான் போகலை, நான் வந்து இந்த சைடு டாட்டாவோட பஞ்ச் பார்த்தாலும் நான் இங்கே ஏன் எக்ஸ்டர் வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சர்க்கிளில் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா i20 வந்து இருக்கு. ஸோ அப்புறம் இவர் நந்தகுமார்லாம் வந்து i20 வந்து வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜா ஹைவேல ஓட்டும் போது அது கிடைக்கக்கூடிய மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17லேருந்து 18க்குள்ளதான். 17 அதாவது ஒரு 80ல க்ரூஸ் பண்ணா 16லேருந்து 17 கிலோமீட்டர் வந்து ஹைவேக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். மேபி ஒரு சில பேருக்கு இதை விட கூடுதலா கொடுத்துருக்கலாம். பட் ஆவரேஜா கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது இதுதான். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்தது மைலேஜ் அப்படிங்கறதுனால நான் வந்து மைலேஜ் ரிலேட்டடா தான் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சேன். ஆனா பஞ்சும் டியாகோவும் பார்த்ததற்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டூயல் சிலிண்டரோட இருக்கக்கூடிய சிஎன்ஜி ஆப்ஷன் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து இருந்துச்சு.
டியாகோவை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சதுக்கான காரணமும் அதுல ஏஎம்டில சிஎன்ஜி இருக்கு. சரி, ஏன் நம்ம இதை எடுத்து வெளியில பண்ணி கொண்டு இப்படி போறதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லனாலதான் நான் டாட்டாவை ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். டாட்டாவோட டியாகோ அண்ட் பஞ்சை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அதோட ஏஎம்டி ஓட்டும் போது எனக்கு பிடிக்கலன்ற ஒரு காரணத்தினாலதான் நான் அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போனேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் போது ஓகே, ஏஎம்டில நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு வண்டியா நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் எங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடா மைலேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, நம்ம ஏன் பலினோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்தோம். ஃப்ரான்ஸ் எடுக்கும் போதும் நான் பலினோவை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருந்தது. பட் அது வந்து வீட்டில் எடுக்கக்கூடிய கார், நம்ம ஒரு ஆளாக டிசைட் பண்ண முடியாது. என் தம்பி எல்லாரையுமே வந்து கேட்கணும் போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் பலினோ இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் இருக்கிற மாதிரி போயிடலான்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தனால நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்து போனோம். ஸோ அதனால இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல மைலேஜ் இருந்தனால நான் பலினோ அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ரீசன். நான் i20யும் எக்ஸ்டர் அதுக்கப்புறம் i10க்கு போகாததுக்கு ஒரு காரணம். ரெண்டாவதாக ஒரு கமெண்ட் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, நீங்க வந்து 3 சிலிண்டர் நல்லா இருக்குன்னு வீடியோ எல்லாம் பண்றீங்க, ஆனா நீங்க எடுக்கும்போது மட்டும் 4 சிலிண்டர் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்றது போல ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. நான் 3 சிலிண்டர் வீடியோஸ்லயே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, 100க்கு மேல புல் பண்ணும்போது அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு நீங்க இந்த வீடியோவெல்லாம் வந்து பார்க்கலாம். ஹை ரேஞ்ச், அதாவது ஹையர் ஆர்பிஎம் போறீங்கன்னும் போது அப்ப டார்க் டெலிவரி சுத்தமா பத்தவே இல்லை. 100+ மேலலாம் நீங்க ஆக்சலரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இல்லை. சிட்டிக்குள்ள ஓட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். 80 வரைக்கும் இந்த வண்டி சூப்பரா இருக்கு. 80லேருந்து 100 ரீச் பண்றதுக்கு லேட் ஆகுது. மேபி 100 க்ரூஸ் பண்ணும் போது நல்லா இல்ல. இப்ப நான் 90ல க்ரூஸ் பண்றேன், இப்போ வண்டி நல்லா தான் இருக்கு. பட் ஆனா 100க்கு மேல போகும்போது காரின் கூட நாய்ஸ் அதிகமா கேக்குது. ஆமா, இன்ஜினோட அந்த புஷ் வந்து கேக்குது. சவுண்ட் வந்து ஊன்ற சவுண்ட் வந்து ஒரு 1 எல்லாம் வந்து அப்படினா அது கஷ்டப்பட்டு போகுதுன்னு அர்த்தம். நார்மலா போச்சுனா அந்த சவுண்ட் கேட்காது. ஏன்னா 80 வரைக்கும் நம்ம அந்த ஃபீலே பண்ணல அந்த சவுண்ட. சிட்டிக்குள்ள ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதே ஹைவேஸ் வரீங்க, அங்க வந்து ஹை ஸ்பீட் வந்து பில்ட் பண்றீங்க, ஒரு 100 இல்ல 110 போறீங்க அப்படின்னும் போது பெர்ஃபார்மன்ஸ்ல லாக்ங்கிறது டாப் எண்ட்ல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். டிசைரை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 இல்லை 100க்கு மேலே நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அந்த பிக்கப் கம்மியாக இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன் டிசைரை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, நான் அந்த வீடியோலையும் நான் இதை தான் சொல்லியிருந்தேன். அமேஸ் டிசைரோட கம்பேரிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அமேஸ் டாப் அண்ட் பெட்டராக இருக்குது, டிசைர் டாப் அண்ட் சரியில்லைங்கிறதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சமாவது பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஒரு 80-90ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறோன்னும் போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அதுவும் சிஎன்ஜியில் இன்னும் குறிப்பாக கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா சிஎன்ஜி ஆல்ரெடி பெட்ரோலோட பவர் கம்மியாயிடும் சிஎன்ஜியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஓட்டும் போது. ஸோ அப்படி இருக்க சூழலில் எனக்கு டாப் அண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஓவர்டேக் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குமோன்றனால தான் நான் 3 சிலிண்டர் சைடு வந்து போகலை. சைடே போகலைன்னு சொல்ல மாட்டேன், இத்தனைக்கும் பஞ்சிலையும் டியாகோலையுமே 3 சிலிண்டர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து என் ஸ்விஃப்ட் போகலை அப்படின்றதுக்கான காரணம் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை டாப் அண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து போகலை அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் வந்து சொல்லலைன்னு என்ன சொல்ல முடியாது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வீடியோலையுமே வந்து டிசைர் ஸ்விஃப்ட் வீடியோலையுமே வந்து நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். சொல்லிட்டீங்க, வீடியோவில் கூட மாருதி டீலரில் கூட கூப்பிட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் வீடியோவில் வந்து டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட அதை வந்து கேட்குறாங்க அப்படின்றது போல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி தான் இருக்கோம். பட் பார்க்குறவங்க ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ரிவ்யூ பண்ணும்போது 3 சிலிண்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வாங்கினா 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நிறைய பேர் இல்லை, 1-2 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. 1-2 பேரில் குறிப்பாக ஒருத்தர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. இதை பழைய வீடியோஸ்லாம் அவர் சரியாக வந்து பார்க்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அவர் வந்து பண்ணியிருந்தாரு. பட் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, அது ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவே இதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக இதை வந்து பதிவு பண்ணுறேன். பிரபா, நீங்க சொல்லுங்க, ஒரு எத்தனை, ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோமா? 10 கிலோமீட்டர் பக்கம் வந்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ஓட்டிட்டு வந்தாச்சு. ஹைவேல ஓட்ட எப்படி இருக்கு? வண்டி சோ ஃபார் சோ குட் தாங்க. அதாவது நீங்க சொன்னீங்களா ஒரு மைனஸ், அது நீங்களே சொல்லிடுங்க. பட் ஆனா இப்போ ஓட்டின வரைக்கும் எனக்கு பெருசா ஓவர்டேக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் 80ல தான் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பக்காவா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. ஏன்னா வண்டி கம்ஃபர்ட்டும் சரி, டிரைவிங்கும் சரி. டிரைவிங் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ கியர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ஏஎம்டி ஏஜிஎஸ்ங்கிறது ஒரு லாக் ஃபீல் இருக்கும் அப்படிம்பாங்க. அது ஹைவேலாம் பெருசா ஒன்று தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி பிரபா, நம்மளோட கசன் அவருமே பலினோ தான் வந்து வச்சிருக்காரு. அவர் அன்னைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போனப்போ ஓட்டி பார்த்தாரு.
அவர் ஆக்சுவலா வந்து சிவிடி யூசர், பலினோ சிவிடி. சரி, ஓகே. அப்ப எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, சிவிடில அந்த ரொம்ப நாய்ஸ் வந்து இருக்கும், ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து பலினோல வந்து இருக்கும். அதான் அந்த 4 ஸ்பீட் சிவிடி, பட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஓடுற ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் 2 விஷயம் எனக்கு சொன்னது வந்து கரெக்டா இருந்துச்சு. என்னன்னா, ஒன்னு ஸ்டேரிங் வந்து அந்த வெஹிக்கிளோட வெயிட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது ஸ்டேரிங்ல தெரியுது அப்படின்னு சொன்னாரு. திருப்பும் போது கொல்லும் போது இது கொஞ்சம் பைக்லோட பில்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது அந்த ஸ்டேரிங்ல ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது ஸ்டேரிங் ஆட்டோ ரொட்டேட் ஆகுது, எந்த ஆட்டோ ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. திருப்பிட்டுலாம் விட்டா அப்படியே போகும், பட் இதை வந்து கையெடுத்தோம்னா ஆட்டோ ரொட்டேட் வந்து ஆகுது அப்படின்னு. ஸோ பழைய பலினோல வந்து நீங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இந்த ஆட்டோ ரொட்டேட் ஆகலையேங்கிற ஒரு பிரச்சனை. பட் அதெல்லாம் வந்து இந்த புது பலினோல வந்து சரி பண்ணாங்க. அண்ட் பில்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா பழைய பலினோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ அதனால சேஃப்டியில் வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு ஒரு 80% இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றதான் உண்மையும். அதே மாதிரி பலினோட அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து சஸ்பென்ஷன் பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு, ரொம்ப தூக்கி போடுது கொள்ளுதுங்கிறது. பட் அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து மாருதி வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அப்டேட் பண்ணி தான் இப்போ இருக்க பலினோ வந்து வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி பிரபா இருக்கு? ப்ரோ உண்மையில நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி எப்படி சொல்றீங்க, நீங்க ஆக்சுவலா வந்து பெட்ரோல்ல ஓட்டினுங்க, சிஎன்ஜில ஓட்டும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃபரண்ட் எப்படி இருக்குன்றதையும் அடுத்த வீடியோல சொல்லிடலாம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்க பர்ஃபார்மன்ஸா நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கான வண்டி இது கிடையாது. ஒரு ஃபேமிலியா கம்ஃபர்டபுளா லாங் டிராவல் போகணும், ஒரு லாங் ஜர்னி போகணும், நீங்க டிரைவ் விரும்புறவங்க ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தா போதும் அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கு சூப்பரான கார் இது. அதான் ஆட்டோமேட்டிக்ல. சோ ஓகே, நான் அடுத்து வண்டியை நான் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு மித்த விஷயங்களை நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு வண்டி எடுத்து. அதில் நீங்கள் இந்த ஜேஜிஎஸ், நம்ம அந்த பலினோ இன்ஜினு, இது எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி சொல்லணும்னா, பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டையுமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக பலினோட பாசிட்டிவ் சைடு ஆஸ் யூஷுவல் அந்த இன்ஜின் பற்றி சொல்லணும்னா, ரிலையபிளான இன்ஜினு, நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினு. வெஹிக்கிள் ஸ்டார்ட்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியாது, அந்த அளவுக்கு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினு. மைலேஜ் இப்ப பாப்போம் எவ்வளவு கொடுக்குது என்னன்னு. பட் நான் ரீசெண்டா கன்னியாகுமரி எல்லாம் வந்து போயிட்டு வந்தேன், நல்ல மைலேஜ், டீசென்டான நல்ல மைலேஜ் தான் கொடுத்துச்சு. ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலா நம்ம வந்து டிராஃபிக்ல இப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பக்கம் நின்று அந்த 2-வே ரோடெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். யூஸ்வலாவே தஞ்சாவூர் டு ஈரோடு வந்து போறோம்னா ஒரு 3.5 மணி நேரத்துல போயிடலாம். பட் நம்ம ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் ஆகி இன்னும் கரூரே வந்து போய் சார்ல, அந்த அளவுக்கு பைபாஸே தொட போறோம், வந்துகிட்டு டிராஃபிக்ல வந்து வந்துகிட்டு இருந்தோம். ஸோ பாசிட்டிவ்னா இதான். முன்னாடி இருந்த பலினோவை காட்டிலும் ஸ்டேரிங் சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் மாத்திருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் சைடு சொல்லலாம். பில்டை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதை சொல்லலாம். 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்ததெல்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு. நான் இந்த 2000 கிலோமீட்டர் ஓட்டுனதுல எனக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மேஜரா ஒரு 2 விஷயம் சொல்லலாம். மித்த ஆட்டோமேட்டிக் ஏஎம்டியை காட்டிலும், மித்த பிராண்ட்ல இருக்க ஏஎம்டி காட்டிலும் இதுல ஆகக்கூடிய குயிக் அந்த ஷிஃப்டிங், நீங்க கியரை வந்து அப் ஷிஃப்ட் பண்ணும்போதும் சரி, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் சரி, மித்ததை விட ரெஸ்பான்சிவா இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் வந்து ஒரு மேனுவல் யூஸரா இருந்துட்டு, கம்ப்ளீட்டா ஒரு மேனுவலே ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, சடனா நான் வந்து ஆட்டோமேட்டிக் போகணும்னு ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்க ஒரே ஆட்டோமேட்டிக் இதுதான். ஸோ வேற ஆப்ஷன் இல்லை, அதனால நம்ம இதுக்குள்ள வந்து போறோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2-வே ரோடு இப்ப நம்ம வந்தோம் பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரியான ரோட்ஸ்ல ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டக்கூடிய ஆள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓவர்டேக் எடுக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ட்ரக் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, நம்ம ஓவர்டேக் வெளியில வரோம், அப்போ வந்து ஒரு 3rd கியருக்கோ இல்லை 4th கியருக்கோ அதை ஷிஃப்ட் பண்ணி வச்சிருப்போம். வரோம், ஆப்போசிட்ல வண்டி வருதுன்னா திருப்பி பின்னாடி போவோம், அந்த வண்டி தாண்டின உடனே டக்குன்னு அப்படி ஓவர்டேக் பண்ணி போவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கியரை டவுன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறனால. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பெடல் பிரஸ் பண்றோம், உள்ள வெளியில வரோம், அது வண்டி வந்து 3rd கியருக்கு வந்துருது. திருப்பி என்ன பண்றோம், ஓகே ஆப்போசிட்ல வண்டி வந்துருச்சுன்னு லாரிக்கு பின்னாடியே நம்ம வரோம்னு வச்சுங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா 4வது 5வது கியருக்கு போய் உட்காந்துருது.
இப்ப லாரி தாண்டானோம் டக்குன்னு வெளியில வந்து ஓவர்டேக் பண்ண பார்ப்போம். அப்ப பெடல் மிதிக்கும் போது அப்ப வந்து ஏஎம்டி என்னன்னா அந்த கியர் ஷிஃப்டிங் ஆகிற டைமிங் இருக்கு பாருங்க, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கிறது. இது வந்து பலினோல ஒரு பிரச்சனை, மாருதியில இருக்க ஏஎம்டில பிரச்சனை எல்லாம் சொல்ல மாட்டேன், இது ஏஎம்டிக்கே உரித்தானது. ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓவர்டேக்கிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருக்கும், ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நான் 2000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன், எனக்கு இன்னும் ரொம்ப ஒன்றும் பழக ஆரம்பிக்கல. மேபி நான் இன்னும் ஒரு 4000-5000 கிலோமீட்டர் ஓட்டும் போது இந்த விஷயம் எனக்கு பழகிரும். எப்படின்னா ஓகே இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியாது, இந்த இடத்துல கியர் ஷிஃப்ட் ஆகாதுன்னு எனக்கு வந்து பழகினதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்காது. பட் இதே ஒரு டிஎஸ்சியோ இல்ல ஏடி டிரான்ஸ்மிஷன் ஓட்டினா அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். இந்த ஷிஃப்டிங் வந்து டவுன் ஷிஃப்டிங் இன்னும் குயிக்கா இருக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒன்று ஏஎம்டிக்கே உள்ளது. ஸோ ஏஎம்டி போறீங்கன்னா இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, வந்து ஒரு அருமையான சூப்பரான ஃபீச்சரு. பட் எனக்கு இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது. இந்த விஜய் சித்து விளாக்ல சொல்லுவார்ல, வெஜ்ஜு நல்லதுதான் உடம்புக்கு நல்லது, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிதான் இது நல்ல ஃபீச்சர், பட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்டிவாலேயே அதை ஆஃப் பண்ணி வச்சுதான் ஓட்டுவேன். ஸோ ஆக்டிவாலேயே நீங்க எப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட இன்டகிரேட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒன்ஸ் அது ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும், நீங்க பர்மனண்டா ஆஃபே பண்ண முடியாது, ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு என்ன பயனா என் பையன் திருவி விட்டுருவானுன்ற பயத்தினாலே நான் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இதுல வந்து பிரான்ஸ்லயும் எப்படின்னா அது மேனுவல்ன்ற கூட இப்போ எனக்கு பெரிய இதுவா தெரிஞ்சது இல்லை. ஒரு டிராஃபிக்ல போய் நிறுத்துறோம் கொள்றோன்னும் போது எனக்கு அது பெருசா தெரிஞ்சது இல்லை. நான் அதுலயே ஆனா ஆஃப் பண்ணுவேன் தான். பட் இதுல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு லைவா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே நீங்க என்னைய காட்டுங்க, ஸ்டேரிங்கை காட்டுங்க. நம்ம ஒரு இந்த கார் தாண்டட்டும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு சிக்னல்ல வந்து நிப்பாட்டுறோம்னு வச்சுங்க, நான் அப்படி ஓரம் கட்டி நிப்பாட்டுறேன். டிரைவ் மோட்ல தான் வச்சிருக்கேன், கியர்ஸ் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணல, நான் அப்படியே நிறுத்திடுறேன் வண்டியை. ஸோ ஒரு சிக்னல் வந்து ஒரு 60-70 செகண்ட் இருக்க ஒரு சிக்னல்னு வச்சுப்போம். இப்போ நான் அப்படி போய் நிப்பாட்டினோன்னே வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம், வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னன்னா இப்போ வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரேக்கை ஹோல்டுலேயே வச்சிருக்க மாட்டோம். மேனுவலில் என்ன பண்ணுவோம்னா நியூட்ரல் பண்ணிட்டு கிளச்லேருந்து கால் எடுப்போம், கொஞ்சம் நேரத்தில் வண்டி ஆஃப் ஆகும், திரும்ப கிளச் பிடிச்சோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் அப்படியே கிளஸ்டரை திரும்ப காட்டுறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு பெடல்லேருந்து நான் காலை மட்டும்தான் எடுக்க போகிறேன். நீங்கள் கால் தெரியும்னு நினைக்கிறேன், கிளஸ்டர் தெரியும். காலை எடுத்தோடனே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது பெடலில் காலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா பெடல்லேருந்து காலை எடுத்துருவோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து அதுவும் எப்படின்னா நீங்கள் வண்டியை நிறுத்தணும்னு நினச்சாலே வண்டி அதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆகிடுது. பட் நல்ல ஃபீச்சர் தான், ஆஃப் ஆகுது, ஃபியூல் சேவ் ஆகுதுங்கிறதெல்லாம் விஷயம் தான். பட் ப்ராக்டிக்கலாக எனக்கு இது வந்து கொஞ்சம் யூஸே ஆகாத ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் இருக்கேன், வண்டி டிரைவ் மோடில் இருக்குது, வெஹிக்கிள் ஓகே ஆஃப் ஆகிடுச்சு, பெடல்லேருந்து கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஷிஃப்ட் பண்ணி நியூட்ரலுக்கு மாற்றலான்னு பார்த்தாலும் நியூட்ரலுக்கு மாற்றினாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது எனக்கு பெருசாக இது இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகலை. நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இதை ஆஃபில் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். மேபி இது எல்லாருக்கும் யூஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேனுவலில் இருக்கிறவங்க கூட இது யூஸ் ஆகும் போல இருக்குது, பட் ஆட்டோமேட்டிக் அதுவும் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜி இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஆட்டோ ஸ்டாப் சொன்னீங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம மாருதி போனதே மைலேஜ் தான் அப்படின்னு சொல்றோம். ஆமா, இது மைலேஜுக்கு இதுவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கதான் செய்யுது. அப்ப அதையும் பிடிக்கல அப்படின்ட்டா என்னதான் பண்றது? இல்ல ஆக்சுவலா இது வந்து அதான் நான் சொல்லிட்டேனே ஆரம்பத்துல, இது நல்ல ஃபீச்சர் தான், ஆஃப் ஆகுறது கொள்றது இது எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு பர்சனலா சொல்லணும்னா இது நான் எந்த காரணமே அதை நான் பெருசா பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து எனக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுறது, சில டிராஃபிக்ல போய் நின்றுட்டு ஓகே வண்டி தான் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கால் எடுக்கும் போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது, இந்த சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்றேன். இது மேபி ஒரு சில பேருக்கு இது பெரிய பிரச்சனையா தெரியாம இருக்கலாம். எனக்கு சின்னதா இந்த விஷயம் மட்டும் எதிர்த்து, அதனால நான் பர்மனண்டா அதை ஆஃப்ல இதை நம்ம வந்து போட முடியாது. பட் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரத்துல எனக்கு கை அங்க போயிடுது, அதை ஆஃப் பண்றது கை வந்து போயிடுது. அடுத்தது எனக்கு ஏர் நாய்ஸ் வந்து பிரான்ஸ்லயும் சொன்ன விஷயம் தான், ஏர் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கேக்குது. அது பெருசா அந்த லெவலுக்கு நம்ம தான் வேற ஏதாவது பண்ணல அப்படின்னு சொல்லலாம்.
இன்னொன்னு ஹெட்லைட்டு பிரான்ஸ்ல சொன்னதான் ஹெட்லைட் பிரைட்டா இல்லைன்னு, இது ஹாலோஜன் பிரைட்டால, பட் இதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நான் அதனாலதான் டெல்டா போனதுக்கான காரணம். ஹாலோஜனா இருந்துட்டா பிரச்சனையே இல்லப்பா, நான் பல்பை வாங்கி வேற ஏதாவது அப்கிரேட் பண்ணிட்டு போயிருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் இதை என்னால அப்கிரேட் பண்ணிக்க முடியும், அதுவும் நம்ம அப்கிரேட் பண்ணதான் போறோம். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு பெரிய ஹெட்லைட் வந்து, ஆனால் பிரைட் கம்மி தான். அப்போ கன்னியாகுமரிலாம் போனேன்னு சொன்னல, ஸோ அப்போ ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இதனால பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பாசிட்டிவா பார்த்த விஷயங்கள் இது. சின்னதா நெகட்டிவா சொல்லலாம், இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து குறிப்பிடலாம். இது வந்து நான் இந்த 2000 கிலோமீட்டர் ஓட்டின அனுபவத்துல தான் வந்து சொல்றேன். மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது சர்வீஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதாங்கிறத நம்ம பின்னால ஏதாவது அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 109 கிலோமீட்டரை கடந்துட்டோம். 109 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சு. அடுத்து ஏதாவது பங்க்ல நிப்பாட்டி மைலேஜ் வந்து செக் பண்ணுவோம். ஆவரேஜ் எவ்வளவு காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா 18.5. ஆமா, 18.5 கிலோமீட்டர் ஆவரேஜ் வந்து. இதுவுமே அந்த டிராபிக்ல எனக்குலாம் அந்த டிராபிக் நிக்கும் போது 12.5 காமிச்சிருச்சு. சோ அங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 12.5, 2-வே ரோட்ஸ்ல வந்து 16. 12.5 ஆவரேஜ் காட்டுது டிராபிக்லங்கிறீங்க. சில பேர் ஹைவேலயே அவ்வளவுதான் மைலேஜ் கொடுக்குது சில கார்ஸ். சோ இல்ல ஜி, அதாவது எனக்கு தெரிஞ்சு மாருதி போற ஒரே ரீசன் மைலேஜுக்காக தான் ஜி. மாருதி மைலேஜ் குடுக்கலன்னா நம்ம மாருதி அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம். நம்ம ஒரு வேற ஜாப்பனீஸ் மோட்டார்ஸ் வந்து போயிருவோம், இல்ல கொரியன் மேனுஃபேக்சர் வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து முதல்ல மைலேஜ், ரிலையபிலிட்டி. ஆமா, இது ரெண்டும் தான் நமக்கு மெயினா பாக்குறது. சோ மூணாவதா சேஃப்டி. இந்த மாதிரி பாக்குற ஒரே காரணம் தான். ஸோ சேஃப்டியில ஏதோ பரவாயில்ல, மாறுது, இப்ப மாறிக்கிட்டே வராங்க, வேற வழி இல்ல. டாடா வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க, கேமே மாறிடுச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் நெக்ஸான் வந்தப்ப மக்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்னா என்னன்னு தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. பட் இப்ப யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இது என்ன ரேட்டிங், சேஃப்டி ரேட்டிங் என்னன்னு கேட்கிற ஒரு காலத்தை உருவாக்குனதே டாடா தான். அந்த விஷயத்துல டாட்டாவை பாராட்டி ஆகணும். இப்ப வந்து நம்ம இப்ப இந்த இதுல வந்து இனிஷியலே சொல்லிட்டீங்க, நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது 2-in-1 பர்பஸ் மாதிரி பண்ணியாச்சு. இன்னைக்கு மைலேஜ் டெஸ்ட் பார்த்தாச்சு, சிஎன்ஜியும் போட போயிட்டு இருக்கோம் ஈரோட்டுக்கு. இப்போ நம்ம போயிட்டு போட போறோம். ஜிஎஸ் போட்ட இடத்துல தானே போடுறோம். ஆக்சுவலா ஜிஎஸ் ரெஃபர் பண்ண இடம் தான். நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருந்தோம். ஜிஎஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தடவை ஈரோடு போனப்ப பேசணும். டெக்னீஷியன் ரொம்ப ட்ரெயின்டு டெக்னீஷியனா இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு டர்போ பெட்ரோல ஹேண்டில் பண்றது. ஆக்சுவலி அந்த நம்ம மூணார் போயிட்டு அந்த டெர்போல ஹில் ஏரியாலாம் ஏறினப்பயே ஒரு மாதிரி, ஐ மீன் சிஎன்ஜில டெர்போல ஏறினப்பயே ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஸோ எனக்கு அதனால என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம அடுத்து இவங்கள்ட்ட பண்ணுவோம் அப்படிங்கறது. இவங்க பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா MM ஈரோடெக்னு ஈரோட்ல வந்து ரெட்ரோஃபிட் வந்து சிஎன்ஜி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால நான் பழைய வீடியோலயே சொன்னதுதான், எனக்கு நிறைய சிஎன்ஜி ரிலேட்டடா நிறைய பேரை தெரியும், நல்ல ட்ரெயின்டான டெக்னீஷியன்ஸ் வந்து தெரியும். அதனால நான் நம்பி என்னோட புது காரா இருந்தாலும் நான் சிஎன்ஜி போட போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வண்டி வாங்கி 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம அதுல இருந்து சிஎன்ஜி வந்து பண்ண போறோம். ஸோ இதனால வாரண்டி இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதுதான். வாரண்டி இஷ்யூ இல்ல, தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. ஏதாவது இருந்தால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது ஏற்பட்டால் சிஎன்ஜினால பிரச்சனை வரும்னு நான் சொல்லல. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருந்தாலும் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா சிஎன்ஜி போட்டிருக்கீங்க சார், எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க சிஎன்ஜில ஓட்டி அந்த காசை எடுத்துருவோம். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. சோ நான் எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜினால என் காருக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இந்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ட்ரெயின்டு, ரொம்ப அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. புது காரை விட போறோம்னும் போதே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஸோ அவங்க தான் இந்த ஈரோட்ல இருக்கக்கூடிய MM ஈரோடெக் வந்து ரொம்ப ட்ரெயின்டான ஆட்கள். நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. போலோவோட டிஎஸ்ஐக்கு கூட அவங்க சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ப்ரோ, எனக்கு ஆக்சுவலா இந்த டூயல் சிலிண்டர் போனா நல்லா இருக்கும், மேபி இது ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகுமே சிஎன்ஜி யூஸருக்குன்னு இருக்கும்போது நான் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். ப்ரோ இப்படி என்னோட பிளானு, இதை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தேன். இது ரிலேட்டடா நான் 2-3 பேர்கிட்ட பேசியும் இருந்தேன். எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து
அந்த டூயல் சிலிண்டருக்கு எடுக்கிற எஃபர்ட் வந்து யாருமே தயாரா இல்லை. இப்பயுமே வந்து நாங்கள் போய் டூயல் தான் போட போறோமான்னு தெரியல. இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, எடுத்துட்டு வாங்க, மேக்ஸிமம் நான் அதை ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், 2 சிலிண்டர்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்க எடுத்துட்டு வாங்க, முடிஞ்ச வரைக்கும் டூயல் சிலிண்டரை வந்து அந்த ஃப்ளோர் போர்ட்லேயே இருக்கிற மாதிரி வச்சு எந்த லெவலுக்கு எங்களால் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த வார்த்தை இருக்குல்ல, ஸோ அதுதான் எனக்கு இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம நேராக அவங்கள தான் போய் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம போய் ஃபஸ்ட்டு மைலேஜ் இது பண்ணிடுவோம், ரிவீல் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம நேராக அவங்கள போய் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன். எங்க இருக்கு என்னன்னாவது நான் அந்த கடையை வந்து காமிச்சிடறேன். என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்றத. அதனால நான் அதையாவது படத்துல ஹீரோ கூட இவ்வளவு பில்டப் கொடுக்கல இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கு. அதனால அவங்கள காமிச்சிருவோம். நம்ம இப்போ நேராக பங்குக்கு வந்து போகலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு இந்தியன் பங்க்கு, இந்தியன் ஆயிலுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து டேங்கை ஃபில் பண்ணுவோம். ஊருக்கு அவுட்டரில் உள்ள பங்க்கு தான் இது. ஃபஸ்ட்டு இது பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்ததில் போய் போகிறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 128.7 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு இது வரைக்கும். உங்களுக்கு திருப்பி தெளிவாக காமிக்கிறேன். டேங்க் அகைன் ஃபில் பண்ண சொல்லுவோம். .9 இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, தெரியுதுங்களா? ஸோ ட்ரிப் பி இது, ஏவும் காமிச்சிடுறேன். ஸோ 128.8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. ட்ரிப் பியும் பாருங்கள், 2408 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு நம்ம அங்கே டேங்க் ஃபில் பண்ணதுலேருந்து. மைலேஜ் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வெயிலாக இருக்குது, அப்படியே உள்ளே வந்து காமிச்சிருங்க பிரபா. 128.8 டிவைட் 6.99, அதாவது 6.99 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதாவது 7 லிட்டர் பக்கம். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.42. இப்போ சொல்லுங்க, 18.42 மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து 18.42. எனக்கு தெரிஞ்சு கிளீன் ஹைவேல போனோம்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கூடுதலாக கிடச்சி ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கும். பட் ஆவரேஜாக இந்த காரோட மைலேஜ் நீங்கள் 18ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2-வே ரோட்ஸில் வந்து ஓட்டியிருக்கோம், க்ளீனான ஹைவே ரோட்டில் வந்து ஓட்டியிருக்கோம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் டிராஃபிக்கு, அதில் நம்ம ஐடலில் வந்து இன்ஜின் ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அது நின்றுருக்கும். இந்த காரோட ஆவரேஜ் மைலேஜ் 18 கிலோமீட்டர் வச்சுங்க. சிட்டியில் தஞ்சாவூர் மாதிரியான சிட்டியாக இருந்தால் 16 வரும், சென்னை மாதிரியான சிட்டியாக இருந்தால் 14-15 தாராளமாக வந்து கொடுக்கக்கூடிய கார் தான் இது. ஸோ நமக்கு ஈரோடு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம ஈரோடு இன்னும் 60 கிலோமீட்டரு, நம்ம அங்கே போயிட்டு டோட்டலாக நான் ஈரோடு வரத்துக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனுச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வந்து சொல்கிறேன். அகெயின் சிஎன்ஜியை ஃபில் பண்ணிட்டு சிஎன்ஜி ஈரோடில் இருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம ஈரோடு வந்து வந்தாச்சு. ஈரோடில் இருக்கக்கூடிய ஈரோடு டெக் வந்து வந்தாச்சு. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டு பெருந்துறை ரோடு. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து இருக்குது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஷாப் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக உள்ளே பார்க்கலாம், கார் கொண்டு வந்து வச்சாச்சு. நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டூயல் சிலிண்டர் வந்து உள்ளே வைப்போம் அப்படின்னு தான் பிளான் வந்து பண்ணி வந்தோமே. ஸோ 2 சிலிண்டரை வச்சு நம்ம வந்து மேலே இருக்க ஸ்டோரேஜை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே வியூவர்ஸ், நான் அப்படியே உங்களுக்கு கிலோமீட்டர் காமிச்சிடறேன், வந்து பாருங்கள். ஸோ 193 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி இருக்கு. 193.9 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. நமக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18.4. ஸோ 18.4 பக்கம் வந்து மைலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10.5 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செலவாயிருக்கு. ஸோ இன்னைய காஸ்ட்டு 102 ரூபா வருது. ஸோ நமக்கு தஞ்சாவூர்லேருந்து ஈரோடு வரத்துக்கு ஆன செலவு பார்த்தீங்க அப்படின்னா 1075 ரூபா 88 பைசா பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு. அகேன் நம்ம ஈரோடில் இருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதையுமே நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்போ சிஎன்ஜியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு பெட்ரோல் கார் யூஸ் பண்ணுறதுக்கும் சிஎன்ஜியில் யூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.